டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 3 பேப்பர் இருக்குது. ஒரு பேப்பருக்கும் 3 சப்ஜெக்ட்ஸு. ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு யூனிட்டு மாடர்ன் இந்தியா. ஸோ மாடர்ன் இந்தியா வந்து 100 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ மாடர்ன் இந்தியாவை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, இதை வந்து சிலபஸோடு மேட்ச் பண்ணி நம்ம படிச்சிருக்கணும். எல்லா சிலபஸ் வேர்ட்ஸையும் கவர் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக நோட்ஸ் இருக்கணும். நோட் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து நான் வந்து அப்போலோ மெட்டீரியல் ஃபாலோ பண்ணேன். அது கூட ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு அடுத்து மெட்டீரியல் ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து வெங்கடேசன் புக்கு, அதில் கொஞ்சம் எந்தெந்த ஏரியா தேவைப்படுதோ அந்தந்த இடங்கள்லாம் ரீட் பண்ணிக்கணும். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் கொலோனியலிசம், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே நம்ம எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு ஆடடாக பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா வெளியே புக்கில் இருந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சவுத் இண்டியன் ரெபிலியன், வெலூர் மியூட்டினி, அப்புறம் சிப்பாய் மியூட்டினி, இதெல்லாம் பார்த்தோன்னா இதை ஒரு டாப்பிக்காக எடுத்து இதுக்கும் வந்து ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி 10 மார்க்கோ 15 மார்க்கோ வர்ற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். காசஸ், கான்சிக்வன்சஸ்ஸு, அதுக்கு என்னென்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து பார்த்து படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்லேயே வந்து நல்லா இருக்குது. ஸ்கூல் புக் பாயிண்ட்ஸே வந்து நமக்கு போதுமான ஒன்று. அதுக்கடுத்து மாட்ரேட்ஸு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, டெரரிஸ்ட்டு, அதுக்கடுத்து காந்தியன் ஃபேஸு, இந்த மாதிரி ஐஎன்சியோட தோற்றம் அண்டு அதோட போக்குகள் வந்து நமக்கு அடுத்து ஒரு முக்கியமான பார்ட்டு. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். மாட்ரேட்ஸ் எப்படி, டெரரிஸ்ட் எப்படி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படி, அவங்களாம் வந்து கரெக்டாக யார் முக்கியமான தலைவர்கள், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டால் கேட்டால் கரெக்டாக எழுதுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு இதாச்சு அப்படின்றத நம்ம வந்து ஜெனிசிஸ்லேருந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அது மூவ் ஆகிருக்கு அப்படின்றத இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் அதுக்கு ஒரு 10 மார்க் ஆர் 15 மார்க் மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் லீடர்ஸு, தமிழ்நாடு லீடர்ஸு. ஸோ நேஷ்னல் லெவல் லீடர்ஸில் பார்த்தோன்னா நமக்கு வந்து காந்தி, நேரு, பட்டேல், அம்பேத்கர், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான லீடர்ஸு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் மாற்றி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா சிலபஸில் இருக்கிற எல்லா லீடர்ஸையும் கண்டிப்பாக நம்ம வந்து 10 மார்க்கோ 15 மார்க்கோ அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக. அதுக்கடுத்து தமிழ்நாடு லீடர்ஸ்லேயும் வந்து எந்தெந்த லீடர்ஸ் வந்து நம்ம சிலபஸில் இருக்காங்களோ அவங்கள வந்து விடாமல் கரெக்டாக 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ரெடிமேடாக டக்குன்னு ஆன்சர் எழுத முடியும். அந்த இடத்துல உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண பார்க்கணும். நூக் அண்ட் கார்னர் லீடர்ஸை நல்லா படித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் ஃப்ரம் 1773 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும் எந்தெந்த ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ஆக்ட் வர்றதுக்கான காசஸ் என்ன, அந்த ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதனால் வந்த அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஆக்டையும் ஒரு கொஸ்டினாக வந்து நம்ம நோட் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்தியன் ரினைசன்ஸு, சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு, அதுக்கடுத்து ரிஃபார்ம் மூமெண்ட், ரிவைவல் மூமெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஹிந்து ரிலீஜியஸ், முஸ்லீம் ரிலீஜியஸ் மூமெண்ட்டு, அதுக்கடுத்து சீக்கு, பார்சி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு ஹிந்து ரிலீஜியஸ்னு மட்டும் தனியாக கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லை ஓவராலாக சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னு கேட்டால் 4 மூமெண்ட்டையும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட், இந்த மாதிரி நம்ம கரெக்டாக டிஸ்டிங் பண்ணி எழுத தெரியணும். அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி.
ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆரிஜின், அதோட டெவலப்மெண்ட்ஸு, அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, இதையெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா ஒரு நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், ரேஸு, லாங்குவேஜ், ரிலீஜியனு, கஸ்டம்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா இயர்புக் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நம்ம படிச்சுக்கலாம். சிம்பிள்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ChatGPT, விக்கிபீடியா இந்த மாதிரி சோர்ஸும் யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கும் தனியாக ஒரு கொஸ்டினாக வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்படி கேட்டாலும் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி மாடர்ன் இந்தியாவை இந்த மாதிரி படிச்சுக்கலாம். அடுத்து சோசியல் இஷ்யூஸ் பார்க்கலாம். சோசியல் இஷ்யூஸ் வந்து மாடர்ன் இந்தியா மாதிரியே 100 மார்க்ஸ் வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ மாடர்ன் இந்தியா, சோசியல் இஷ்யூஸு, அடுத்த பேப்பரில் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அடுத்த பேப்பரில் எக்கனாமி. ஸோ 5 சப்ஜெக்ட்ஸு 100 மார்க் வெயிட்டேஜ் உள்ளது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நல்லா நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.